ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்பவே நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கோம். இன்னைக்கு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. கருப்பா இருக்கிறதுன்னு அவங்க என்ன சாபமா அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருக்கான். அது எதுக்காக அப்படின்னா, என்னுடைய பிள்ளை அப்புனு அப்புன்னு தான் நான் வீட்டுல கூப்பிடுவோம். அவன் பேரு மகிமித்திரன். அவனுக்காக இந்த வீடியோ நான் எடுத்துட்டு இருக்கேன். தம்பி தூங்கிட்டு இருக்கான். தூங்கும்போது தான் வீடியோ எடுக்க முடியும். அதனால இப்போ நான் எடுத்துட்டு இருக்கேன். என்ன மாதிரி நிறைய பேர் இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவீங்க. அவங்களுக்காகவும் தான் இந்த வீடியோ நான் எடுத்துட்டு இருக்கேன். ரொம்ப நாளா எடுத்து போடணும் போடணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். பட் எடுக்க முடியல. இன்னைக்கு ஒரு வழியா எடுத்துட்டு இருக்கேன். எதுக்காக அப்படின்னா, தம்பி பொறந்த உடனே வந்து பொறந்து இப்போ கையில எடுத்ததையுமே வந்து என்னை எழுப்பி கேட்டு பார்க்க சொன்னாங்க. என்ன குழந்தைன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பார்க்கும்போது நான் கலர் பார்த்தேன். ஏன்னா அம் பொறந்த உடனே எடுத்து காட்டுறாங்கல்ல, அதுதான் வந்து அவனுடைய ஒரிஜினல் கலரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கேள்விப்பட்டிருக்கேன். அதனால பார்த்தேன். எல்லாருக்கும் இருக்கிற ஆசை தானே தன் குழந்தை கலரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தேன். ஆனா கருப்பா பிறக்கிறதுனால என்ன தூக்கியே போட போறோம். நம்ம குழந்தை தானே. காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுங்கிற மாதிரி என்னுடைய பிள்ளை எங்களுக்கு வந்து தங்கம் தான். பார்த்துட்டு விட்டுட்டான். அப்புறம் வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து 1 வீக் வந்து நான் ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்தேன். எல்லாருமே 3 டேஸ்லயே வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. எனக்கு பிபி அதிகமா இருந்துச்சு அப்படிங்கிறதுனால என்ன அனுப்பல. 1 வீக்கா வந்து நான் அவன பார்க்குறப்பலாம் அடுத்த பெட்லலாம் இருக்கிற குழந்தைங்கள்லாம் நான் பார்க்குறப்ப எனக்கு கஷ்டமா தான் இருந்துச்சு. எல்லா குழந்தையும் கலரா இருக்கும். தம்பி ஒரு மாநிறமா தான் இருந்தான். அவ வந்து பார்க்குறாங்கன்னா, காத வந்து தொட்டு தொட்டு பார்க்குறது, கருப்பு கலர் வந்து சேஞ்ச் ஆகுனா காத வச்சு பார்ப்பாங்க. காது கருப்பா இருக்கு அப்படின்னா, ஃபியூச்சர்லயும் கருப்பா தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு காது கலர வச்சு பார்ப்பாங்க. அந்த மாரி பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். யாருமே வந்து யோசிக்கிறதே கிடையாது. டைரக்ட்டாலாம் என்கிட்ட நெறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. என்ன அப்டின்னா, ஆ பெத்தவங்களுக்கு வந்து மனசு எவ்வளோ கஷ்டமா இருக்கும் அப்டிங்கிறதெல்லாம் யாருமே யோசிக்கிறதே கிடையாது. கருப்பா இருக்கான், கருப்பா இருக்கான்னு தான் சொல்றாங்க. நம்மளுடைய மனநிலைமை எப்டி இருக்கும் அப்டின்னு சொல்லிட்டு யோசிக்கவே மாட்டாங்க. நீங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, யாராவது அந்த மாரி இருக்கீங்க அப்டின்னா, தயவு செஞ்சு உங்களுடைய வந்து எண்ணத்த மாத்திக்கங்க. அந்த மாரிலாம் யாரையும் பேசாதீங்க. அவங்களுக்கு உள்ளது அவங்களுக்கு தான் தெரியும். ஈஸியா சொல்லிட்டு போயிடுறாங்க. அவங்க மனசு கஷ்டம் எப்டி இருக்கும் அப்டின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். என்ன மாரி அந்த மாரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றவங்களுக்கும் அதோட வலி என்ன அப்டின்னு சொல்லிட்டு தெரியும். அது பார்த்துட்டு போயிடுவான். அப்புறம் வீட்டுக்கு போயிட்டோம். வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமும் பார்த்தா, தெருவுலலாம் வந்து பார்க்கறதுக்கு வருவாங்க. நான் முக்கியமா பார்க்க வந்தது எதுக்காகன்னா, கலர் எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக தான் வந்திருக்காங்க. அ இதுலயே வந்து எங்க சித்தி வீட்லலாம் வந்து பக்கத்து பக்கத்துலலாம் கேட்டுருக்காங்க. கலரா இருக்கானா? கலரா இருக்கானா? குழந்தை பொறந்துச்சு நல்லா இருக்கான்லாம் யாரும் கேட்கல. கலரா இருக்கானா? கலரா இருக்கானா? அவன் என்ன கலர்ல இருக்க போறான் அப்படிங்கிறது தான் ரொம்ப அப்படியே ம் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்திருப்பாங்க போல. அ கலரா இருக்கிறான் அப்படின்னு எங்க சித்தி வீட்ல உள்ளவங்கலாம் நான் கலரா தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அங்கேருந்து வர்றது வந்து வந்து பார்த்துட்டு தம்பிய பார்த்துட்டு, பார்த்துட்டு ஒரு மாதிரி அவன் ஃபேஸ் பார்த்தாலே தான் தெரியும்ல. அந்த மாதிரி பார்த்துட்டு போறது. அதுல என்ன ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. தம்பி இப்படி இருக்கான் கம்மியாயிட்டேன்னு கிடையாது. இப்படி ஒரு மாதிரி கேவலமா பார்க்குற மாரிலாம் பார்ப்பாங்கல்ல, அந்த மாரி இருக்கும்போது எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என்னோட சூழ்நிலையில இருக்கிற எல்லாருக்குமே இந்த எப்படி இருக்கும் மனசுங்கிறது உங்களுக்கு நல்லாவே புரியும். அதுக்கப்புறம் என்னன்னா, சில பேர் வந்து ஒரு 2, 3 பேர் அதை வந்து இந்த வீடியோவ பார்க்குறாங்களா என்னன்னு தெரியல. பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இருந்தாலுமே வந்து நான் எதுக்காக இது நான் சொல்றேன் அப்டின்னா, இந்த மாரி பண்ணாதீங்கங்கிறதுக்காக தான் எல்லாமே சொல்லிட்டு இருக்கேன். அவங்க என்ன பேசுறாங்கன்னா, டைரக்ட்டாவே வந்து என்னாடி பிள்ளைய வந்து பார்க்குறது என்னாடி ஏற்கனவே நான் மனசு நொந்து போயிருக்கேன். என்னாடி கரு கருன்னு பெத்து வச்சிருக்க? என்ன இப்படி இருக்கான், அப்படி இருக்கான்னு பேசும்போது எனக்கு அவ்ளோ மனசு கஷ்டமா இருந்துச்சு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் யார்கிட்டயுமே ஷேர் பண்ணிக்கிட்டது கிடையாது. எங்க மாமாட்ட கூட நான் சொல்ல மாட்டேன். அவங்க வந்து உடனே திட்டுவாங்க. அப்படிலாம் பேசியிருக்காங்க. நீ எதுவுமே ஏத்து கேட்க மாட்டியா? அப்படின்ட்டு. நான் யாரையுமே வந்து டக்குனு மூஞ்சில அடிக்கிற மாரி பேசினதே கல்யாணத்துக்கு முன்னாடியும் சரி, எல்லாருக்குமே தெரியும் நான் அந்த மாரி பேச மாட்டேன். என்ன யாராவது பேசினா கூட என் அக்காட்ட வந்து சொல்றேன் அப்படின்னா, நான் நெறைய ஷேர் பண்ணிப்பேன். அவள்ட்ட சொல்லும்போது, "ஏன் உனக்கு வாய் இல்லையா? எதித்து கேட்க மாட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். கடவுள் இருக்காரு பார்த்துப்பாருன்னு சொல்லிட்டு அப்படித்தான் நான் விட்டுட்டு போவேன். எதையுமே எனக்காக நான் எதையுமே ஏத்து கேட்டது கிடையாது. மூஞ்சில அடிக்கிற மாரி பேசினதே கிடையாது. பட் என் பிள்ளைக்குன்னு வரும்போது என்னால தாங்கிக்கவே முடியல. நான் ஒரு தடவ மூஞ்சில அடி ஏன்னா என்ன யாராவது லைட்டா ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டான் அப்படின்னாலே என்னால வந்து தாங்கிக்கவே முடியாது. உடனே எனக்கு நைட்லாம் தூக்கமே வராது. காலையில சீக்கிரமா முழிப்பு வந்துரும். அதே நெனப்பாவே இருக்கும். என்னால சின்ன விஷயமே தாங்கிக்க முடியாதுங்கிறது எங்க மாமாவுக்கு நல்லாவே தெரியும். அவங்க கிட்ட மட்டும் தான் நான் சொல்லுவேன். இந்த மாரி எனக்கு கஷ்டமா இருக்கு, கஷ்டமா இருக்குன்னு. அவங்கள ரொம்ப தொல்ல பண்ணுவாங்க. எனக்கு கஷ்டமா இருக்கு, கஷ்டமா இருக்குன்ட்டு விட்டுடு. பெரிய பிரச்சனை இல்ல. அவங்ககிட்ட சொன்னா கொஞ்சம் எனக்கு மனசு ஆறுதல் ஆயிடும். பட் இந்த விஷயத்த நான் அவங்க கூட போய் நான் ஷேர் பண்ணிக்க முடியாது. இந்த மாரி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா உனக்கு வாய் இல்லையா? நீ கேட்க வேண்டியதுதானன்னு சொல்லிட்டு கேட்பாங்கன்னு சொல்லிட்டு, இப்ப வரையுமே நான் அவங்கள்ட்ட சொன்னது கிடையாது. இந்த மாரிலாம் அவங்க பேசுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப தான் நான் சொல்றேன். சப்போஸ் அவங்க மாமா வீடியோ பார்த்தாங்கன்னா தெரியும். யாருமே சொன்னது கிடையாது. பட் என் புள்ளைய வந்து ஒருத்தவங்க சொல்லிடுறாங்கன்னா, எனக்கு ரொம்ப கடுப்பாயிட்டு ஒரு ட்ரிப் என்ன பண்ணிட்டேன்னா, ஏதோ ஒண்ணு கலர பத்தி பேசும்போது, நான் மூஞ்சில அடிக்கிற மாரி பேசிட்டேன். என் பிள்ளைய சொல்லும்போது ஏத்துக்க முடியல. அதனால நான் திட்டுனேன். உடனே எல்லாருமே வந்து, "என்ன மூஞ்சில அடிக்கிற மாரி பேசுற? இப்படியா பேசுறது?" அப்படின்னு கேட்டாங்க. மூஞ்சில அடிக்கிற மாரி பேசுனேன்ட்டு நான் பேசுறத வந்து கேட்குறாங்க. அப்ப அவங்க வந்து என் மனசு கஷ்டப்படுங்கிறது துளி கூட யோசிக்காம தானே பேசுறாங்க. அது என்ன பாடி ஷேமிங் பண்றது, அந்த மாரி கலர பத்தி பேசுறதெல்லாம் யாராவது பண்ணீங்கன்னா, தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஆப்போசிட்ல இருக்கிறவங்களோட மனசு உங்களுக்கு நேரா வந்து வேணா சிரிச்சுப்பாங்க லைட்டா. அவங்க மனசு எவ்ளோ கஷ்டப்படுங்கிறது எனக்கு தெரியும். ஸோ யாரையுமே வந்து இந்த கலர பத்தி கேவலமா பேசுறது, கேவலமா பார்க்குறது மாரிலாம் தயவு செஞ்சு பண்ணவே பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் வந்து அது இப்படியே விட்டுட்டேன். அந்த மூஞ்சில ஒரு தடவ பேசினேன். அதுக்கப்புறமும் அவங்க யாருமே இது பண்ணவே இல்ல. ஒருத்தவங்களுக்கு பேசுறேன்னா, மத்தவங்க பார்த்துட்டு இருக்காங்கன்னா, அடுத்த டைமும் அதே மாரி தான் தம்பி
கலர பத்தி பேசுறது. அப்புறம் சட்டை ஏதாவது ட்ரெஸ் கலர் போட்டிருக்கான் அப்படின்னாலுமே வந்து கலருக்கு தகுந்த ட்ரெஸ்ஸா போட்டிருக்க போல இருக்கே கலருக்கு. அதெல்லாம் வந்து அவங்க வந்து சும்மா விளையாட்டுத்தனமா அவங்க சிரிச்சுக்கிட்டு பேசுறாங்க. பட் நம்மளுக்கு அந்த மனசு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, பெத்தவங்களுக்கு மனசு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் கூட யாருமே யோசிக்கவே கிடையாது. வீடியோ பார்த்தா பார்த்துட்டு இருக்கட்டும். அத பத்திலாம் எனக்கு பிரச்சனை கிடையாது. யாரும் பண்ணாதீங்கங்கிறதுக்காக தான் நான் எடுத்துட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப நாளா நான் எடுத்து போடணும்னு நெனச்சுட்டே இருந்தேன். போடவே முடியலங்க. அதனால தான் நான் எடுத்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் என்ன அப்டின்னா, தம்பி வந்து வயித்துல இருக்கும்போது எல்லாரும் வேண்டுவாங்களா என்னன்னு தெரியல. பட் நான் வேண்டுனது வந்து தம்பி கலரா பிறக்கணும், அழகா பிறக்கணும் அப்டின்லாம் நான் எதுவுமே வேண்டவே இல்ல. நான் தம்பிக்காக நான் வேண்டுனது என்னன்னா, நான் கடவுள்ட்ட ஆம்பள பிள்ள, பொம்பள பிள்ள வேணும்னு நான் வேண்டவே இல்ல. அவங்க கடவுள்ட்ட வேண்டுனது என்னன்னா, எந்த குழந்தையா இருந்தாலும் பரவால்ல. நீங்க குடுக்குறத நான் ஏத்துக்கிறேன். ஆனா வந்து தம்பிக்கு எந்த குறையுமே இல்லாம சில பேருக்கு கை ஊனம், கால் ஊனம், இல்ல ஹார்ட்ல பிரச்சனை இந்த மாரிலாம் நெறைய பிரச்சனைலாம் வரும் இல்லையா? அந்த மாரி எந்த பிரச்சனையும் இல்லாம அவன் நல்லபடியா பிறந்தா போதும். பட் எந்த குழந்தைய குடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன்னு ஒவ்வொரு தடவ நான் சாமி கும்பிடுறப்ப செவ்வா வெள்ளி சாமி கும்பிடுறேன், இல்ல கோவிலுக்கு போறேன் அப்டின்னா, நான் வேண்டுறது இது ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான். எந்த குழந்தையா இருந்தாலுமே நான் ஏத்துக்கிறேன். நீங்க குடுக்குறதுன்னு. எந்த குறையும் இல்லாம பிறக்கணும் அப்படின்னு மட்டும் தான் வேண்டுவேன். இப்ப என்ன குழந்தை பிறந்து என்ன எல்லாருமே இப்படிலாம் பேச, பேச நான் என்ன பண்றேன், ஒவ்வொரு தடவ நான் சாமி கும்பிடுறப்பலாம், ம் நான் வேண்டுறது என் பிள்ளைய வந்து நான் கெடுத்துட்டேன் போல இருக்கு. நான் எதுவுமே சாப்பிடல. அப்புறமா எல்லாருமே சொன்னாங்க, "நீ பழம் அதிகமா சாப்பிடல. இது எடுத்துக்கலாம்." மத்தபடி நான் ஹெல்த்தியான இதெல்லாம் நான் நெறைய எடுத்துக்கிட்டேன். பட் ஃப்ரூட்ஸ் நான் அந்த அளவுக்கு எடுத்துக்கல நானு. அதனால தான் பிள்ளைய கெடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லவும், சரி எனக்கு வேற ஒரு குற்ற உணர்ச்சியா, நம்ம தான் கெடுத்துட்டோமோன்னு சொல்லிட்டு சாமிட்ட ஒவ்வொரு தடவ என் மாமாவுக்கே தெரியாது. நான் வந்து என் மாமி இல்லாதப்ப சாமி கும்பிடுறப்பலாம் நான் அழுதுட்டு தான் சாமி கும்பிடுவேன். கும்பிடும்போது தம்பிய கையில வச்சுட்டு, "நான் கெடுத்துட்டேன் போல இருக்கு பிள்ளைய. நானே அதான் கருப்பாக்கிட்டேன். பழம் சாப்பிட்டா கலரா இருப்பாங்கிற" மாரிலாம் சொன்னாங்க. பட் என்னோட சிச்சுவேஷன் அந்த டைம்ல நான் ரொம்ப கஷ்டத்துல இருந்தேன். எதுவுமே யாருக்குமே தெரியாது. இப்ப தான் நான் இந்த வீடியோல சொல்றேன். ஆ சாமிட்ட வந்து "எனக்கு எடுத்துட்டேன் போல இருக்கு. கொஞ்சமாவது கலரா ஆக்குங்க" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வேண்டியிருக்காங்களான்னு தெரியல. ஆனா நான் கடவுள்ட்ட சாமிட்ட வந்து அழுதுட்டு தான் தம்பிய வச்சுட்டு தான் நான் வேண்டுவேன். கொஞ்சமாவது கலராக்கு ரொம்ப கேவலமா எல்லாரும் பேசுறாங்க தம்பி பிள்ளைய. ஆ அவங்களுக்காகவாவது நல்லா அவன் படிச்சு பெரிய ஆளா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நான் வேண்டியிருக்கேன். அதே மாதிரி வந்து சில டைம் இதுவுமே எங்க மாமாவுக்கு தெரியாது. இப்ப ரீசென்ட்டா தான் நான் சொல்லியிருக்கேன் சாமிட்ட இதெல்லாம் நான் வேண்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு தடவும் அவன் தூங்குறப்ப வந்து பார்த்துருப்பேன் மாமா இல்லாதப்ப தூங்கும்போது அவன நான் பார்த்துட்டு அப்பயுமே நான் ஃபீல் பண்ணி நான் அவன்ட்ட நான் கெடுத்துட்டேன். நானா ஏன்னா எல்லாருமே வந்து சொன்னது என்னன்னா, "கலரு நீ தான் கெடுத்துட்ட. எதுவுமே சாப்பிடாம கருப்பாயிட்டான், கருப்பாயிட்டான்னு" சொன்னதுனால, சரி ஒரு வேளை நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம் போல. நம்மளால தான் ஆயிட்டான் போல இருக்குன்னு சொல்லிட்டு அவன் தூங்கும்போதே நான் அவன பார்த்துட்டே அழுதுருக்கேன் நெறைய டைமு. இதுவுமே எங்க மாமாட்ட நான் சொன்னதே கிடையாது. இதுவரையுமே இப்ப தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்றேன். "நான் தான் உன்ன கெடுத்துட்டேன் போல இருக்கு தம்பி. ஆனா நான் எதனால அப்படிங்கிறது வந்து உனக்கு நீ பெரியவன் ஆனதுமே நான் உன்ட்ட சொல்றேன்." எந்த சிச்சுவேஷன்ல இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பணத்துக்குலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த டயத்துல என்னால பழம் அதெல்லாம் வந்து பண கஷ்டத்தினாலலாம் வந்து அவங்க எனக்கு வாங்கி குடுக்காமலாம் வாங்கி குடுத்தாங்க. பட் எனக்கு சாப்பிடுற மாரியான மனநிலைமையில நான் இல்ல அப்படிங்கிறதுனால நான் எதுவுமே சாப்பிடல. ஆனா நீ பெரியவன் ஆனதும் நான் உன்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லி புரிய வைப்பேன். எதனால நான் அந்த மாரி இருந்தோம். நாங்க எந்த சிச்சுவேஷன் நிலைமையில நானும் அப்பாவும் இருந்தோம்னு சொல்லிட்டு நான் உன்கிட்ட பெரியவன் ஆனதும் நான் சொல்லுவேன். உனக்கு புரியிற நிலைமை வர்றப்ப அப்படின்னு சொல்லிட்டு அழுதுருக்கேன் நெறைய டைமு. ஒரு நிமிஷம். சாரிங்க. நான் பேசிட்டு இருக்கும்போதே எனக்கு அழுகைய கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால தான் நான் கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்னன்னா, என்ன சிச்சுவேஷன்ல இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. இதுவரையுமே தெரியாது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தா எங்க வீட்ல இருக்கிறவங்க பார்ப்பாங்க. இப்பதான் எனக்கு நான் சொல்றது புரியும். புரியுதா என்னன்னு எனக்கு தெரியல. பட் நான் சொல்றேன். பழம் சாப்பிடல, அது சாப்பிடலன்னு சொல்றாங்க. நான் அது எந்த மனநிலைமையில இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. எங்க அம்மாவுக்கு மட்டும் தான் தெரியும். நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப என்ன பண்ணாங்கன்னா, இப்ப ஸ்டார்ட்டிங் தம்பி கன்ஃபார்ம் ஆன உடனே என்ன பண்ணிட்டாங்க, பழைய ஆஃபீஸ்லேருந்து ஒரு புதுசா ஒரு ஆஃபர் வந்திருக்கு. நல்ல சேலரி அப்டின்னோனே டக்குனு இவங்க மாறிக்கிட்டாங்க. தம்பிக்கு மெடிக்கல் செலவுலாம் ஆகும். கன்சீவா இருக்கிறதுக்கு டெலிவரி வரையுமே செலவுலாம் ஆகுமே அப்டின்னு சொல்லிட்டு டக்குனு மாறிக்கிட்டாங்க. அங்க என்னன்னா, காலையில 8:30க்கு போறாங்கன்னா, நைட்டு 10:30, 11 மணி ஆகும். அப்டிதான் வருவாங்க. வீட்ல நான் மட்டும் தான் இருப்பேன். நான் மட்டும் இருந்தாலுமே மொபைல் பார்த்துட்டு இருப்பேன். எவ்வளோ நேரம் மொபைல் பார்க்க முடியும்? வருவாங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். அது கூட பிரச்சனை கிடையாது. பண பிரச்சனை அதெல்லாம் ரொம்ப அதிகமா இருந்ததுனால, என்னாலுமே எதுவுமே கான்சன்ட்ரேஷன் பண்ணி எதுவுமே சாப்பிடணும், இப்டி இருக்கணும், தம்பிக்காக இப்படிலாம் இருக்கணும். மத்தபடி இந்த டேட்ஸ், பால் அந்த மாரி குடிக்கிறது, ஹெல்த்தியா அந்த மாரிலாம் பார்த்தேன். பட் ஃப்ரூட்ஸ் நான் எதுவுமே சாப்பிடல தான். அது எதனாலன்னா, பட் வாங்கிலாம் குடுத்தாங்க. அதெல்லாம் நான் எதுவும் தப்புலாம் சொல்ல மாட்டேன். வாங்கி குடுக்கலன்னுலாம் சொல்லல. பணம் இல்லைனாலுமே வந்து ஏதோ வச்சு நாங்க பார்த்து மேனேஜ் பண்ணி வாங்கி குடுத்தாங்க. பட் என்னால சரியா வந்து மனசு சரி இருந்தா தானே எனக்கு அது சாப்பிடணும், இது சாப்பிடணும்னு தோணும். எனக்கு எதுவுமே நான் சாப்பிடவே இல்ல. அ எதனால அப்டின்னா, எங்கள்ட்ட வந்து பணம் சுத்தமே கிடையாது. ஃபர்ஸ்ட் 3 மந்த் வந்து நாங்க பிரைவேட்ல தான் காட்டுனோம். ஃபர்ஸ்ட் 3 மந்த் அப்டின்னா பிரைவேட்ல காட்டுனோம். அப்பயும் எங்கள்ட்ட அமௌண்ட் கிடையாது. மேரேஜ் ஃபுல்லாவே வந்து கடன் வாங்கி தான் வந்து மேரேஜே பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஃபுல்லா என்னுடைய நகை அடகு வச்சு தான் நாங்க பார்த்துட்டு இருக்கோம்.
தாலி செயின் மட்டும் தான், வேற எதுவுமே கிடையாது. போட்ட எல்லா நகையுமே அடகு வச்சுட்டோம். அப்புறம் என்னோட மோதிரம் மட்டும் போட்டிருந்தேன். அப்ப என்னாச்சுன்னா, கிரெடிட் கார்டுல வந்து ஃபர்ஸ்ட் 3 மந்த்துக்கு வந்து கிரெடிட் கார்ட்ல பிரைவேட்ல வச்சு காட்டிக்கிட்டோம். டோட்டலா வந்து 12,000 என்னமோ தான் நாங்க பார்த்துருக்கோம். பட் வந்து எனக்கு கிரெடிட் கார்ட் பத்தி தெரியாது. என் மாமாவுக்கு தெரியும்ல இருக்கு. என்கிட்ட திருப்பி இன்ட்ரெஸ்ட் கட்டுறதுக்கு எங்கள்ட்ட அமௌண்ட் கிடையாதுங்கிறதுனால, அவங்க என்கிட்ட மனசு கஷ்டப்பட்டுன்னு என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்ல. அதுக்கப்புறம் ஒரு தடவ நான் மொபைல் எடுத்து பார்க்குறப்ப தான் வந்து 50,000க்கு மேல தாண்டிட்டு இன்ட்ரெஸ்ட்டோட சேர்த்து. சரின்ட்டு அதுக்கப்புறம் நான் அவங்கள திட்டிட்டு, அப்புறம் ஒரு லோன் வாங்கி ஊர்ல சொல்லி லோன் வாங்கி சித்தி வாங்கி குடுத்துருந்தாங்க. அந்த லோன வந்து அந்த கிரெடிட் கார்டுக்கு கட்டிவிட்டு, இப்ப வரையுமே நாங்க அந்த லோன் கட்டிட்டு தான் இருக்கிறோம். முடியல. அதுக்கப்புறம் முடிஞ்சிருச்சு. உடனே வந்து காசு பணம் இல்லாம குழந்தை தேவையா? அப்படின்னு கூட சில பேர் போய் நினைப்பாங்க. காசு பணம் எப்ப கடவுள் குடுக்குறாரோ அப்பதான். நம்ம காசு பணம் வந்ததுக்கப்புறம் குழந்தை கேட்டோம்னா குடுப்பாங்களான்னு தெரியாது. அதனால காசு பணம் இல்ல அப்படின்னு நினைச்சுலாம் குழந்தை தள்ளி போடுறதெல்லாம் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் வந்து ம் இன்னொன்னு என்னென்ன விஷயம் நடந்துச்சு அப்படின்னா, 5 மாசத்தப்ப வந்து ஸ்கேன் பண்றதுக்கு அமௌண்ட் கிடையாது. அப்ப என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒருத்தவங்கள்ட்ட கேட்டிருந்தோம். அவங்க வீடியோ பார்க்குறாங்களான்னு பார்த்தா பிரச்சனையே கிடையாது எனக்கு. நான் யாருன்னுலாம் நான் சொல்லல. மென்ஷன் பண்ணிலாம் சொல்லல. நைட்டு வந்து ஸ்கேன் பண்றதுக்கு பணம் இல்லன்னு சொல்லிட்டு நைட்டு ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க. பணம் இல்ல. பணம் இருக்கு, இல்லன்னு அப்படியே மாத்தி மாத்தி பேசிட்டு, அப்புறம் வேணா நகை தான் இருக்கு. பணம் இல்லன்னு சொல்லிட்டு, சரி நகையாவது குடுங்க நான் மீட்டு தரேன். சம்பளம் தான் வாங்குறேன்னு சொன்னதுக்கு, தரேன்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில ஃபோன் பண்ணி இந்த மாரி போறோம் ஸ்கேன் எடுக்கிறதுக்கு பணம் நகை வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு கேட்கிறப்ப வந்து காலையில நகையும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்க நாங்க திருப்பி குடுக்க போறோமோ என்னமோன்னு சொல்லிட்டு. ஏன்னா நாங்க அந்த சிச்சுவேஷன்ல தான் இருந்தோம். அதுக்காக வந்து சிச்சுவேஷன்ல இருக்காங்கன்னா வாங்குன கடன எப்படி குடுக்காம இருப்போமா? அதெல்லாம் நான் ரூ. 1 கடன் கூட நான் யார்ட்டயும் வாங்குனது கிடையாது இதுக்கு முன்னாடிலாம். வாங்குனாலுமே கரெக்ட்டா நான் குடுத்துருவேன். ஆனா நான் குடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுல வேணான்ட்டாங்க. அப்புறம் வந்து அப்பயுமே நான் அழுதுட்டு தான் அவங்க ஆஃபீஸ் போயிட்டாங்க. இல்ல அப்படி பணம் இல்லன்னு சொல்லிட்டு. அப்புறம் எங்கேயாவது அரேஞ்ச் பண்ணிக்கலான்ட்டு. அப்புறமா நான் நம்மளுக்குள்ளது தானே, நம்மளுக்கு மோதிரம் நான் கையில போட்டுருக்கேன். நான் கழட்டி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அத கொண்டுட்டு போயிட்டு அடகு வச்சு ஒரு நிமிஷம். அப்புறம் வந்து மோதிரத்த அடகு வச்சு தான் நாங்க வந்து 5 மாசம் ஸ்கேன் பண்ணோம். அதுக்கு முன்னாடி 5 மாசம் தமிழ் மாசம் 5க்கு வந்து அவங்க வந்து மருந்து குடுத்துட்டு போயிட்டாங்க. 5 மாசம் ஸ்கேனு, மோதிரத்த வச்சு அடகு வச்சாச்சு. அது வரையுமே அதுக்கப்புறமும் வைக்கிறது, மீட்கிறது, வைக்கிறது. எங்க வீட்ல வந்து நான் என்னோட மோதிரத்த நான் கழட்டினதே கிடையாது. கையிலேயே தான் போட்டிருப்பேன். நான் இங்க வந்துட்டு எல்லாத்துக்கும் கழட்டி குடுக்குறது, இது பண்றது கஷ்டம். நான் புடிச்சு மேரேஜ் பண்ணிட்டு வந்தேன். மேரேஜ் பண்ணா லைஃப் ஜாலியா இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் புடிச்சு அவங்க கல்யாணம் பண்ணியுமே நான் வந்து ரொம்ப சந்தோஷமாலாம் இல்ல. இப்ப இவங்களெல்லாம் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். மாமாவெல்லாம் என்ன நல்லா தான் வச்சுக்கிட்டாங்க. இப்போ வரையுமே என்ன நல்லா தான் பார்த்துக்கிறாங்க. பணம், காசு மத்த பிரச்சனையுமே இருந்துச்சு. உங்க தம்பி ஏதோ கன்சீவா இருக்காங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். இப்ப கெட்டது எதுவுமே காதுல வாங்கக்கூடாது. ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். அப்பதான் குழந்தை நல்லா இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நான் உண்மையா சொல்றேன். வயித்துல இது பண்ணதுலேருந்து ஆரம்பிச்சதுலேருந்து தம்பி இப்போ வரையுமே கொஞ்சம் ரீசெண்டா 2, 3 மாசமா கொஞ்சம் பரவால்ல மாரி இருக்கு. கஷ்டமாவே தான் இருக்கும். தம்பி வயித்துல இருக்கும்போதெல்லாம் ரொம்ப கஷ்டமாவே இருந்து காசு பணம் இல்ல, வேற பிரச்சனை நெறைய. இதனாலயே நான் எதையுமே மனசு நல்லா இருந்துச்சு அப்படின்னா தானே சாப்பிடணும், அது பண்ணணும், இது பண்ணணும்னு தோணும். பழம் வாங்கிட்டு வர்றது, காஞ்சு போறது, இது பண்றது அப்படியே தான் இருக்கும். சில டைம் சாப்பிடுவேன். எப்பயாவது யோசனை வந்துச்சுன்னா, எனக்கு எப்ப பார்த்தாலும் இதே நெனப்பாவே இருக்கும். அவங்க வேற ஆஃபீஸ் வேற மாறி போயிட்டாங்களா, அவங்க வந்து புது கம்பெனி மாறுனது என்னாச்சு அப்படின்னா, அம் இது வந்து 21 இந்த மாசம் சேலரினா நெக்ஸ்ட் மந்த் 21 தான் அவங்க வந்து சேலரி போட்டாங்க. அ அக்டோபர் வந்து 2ஆம் தேதி எனக்கு வளைகாப்பு ஊருக்கு போயிட்டோம். நவம்பர் மாசம் வந்து தீபாவளி வருது. அவங்க வந்தாங்க. அக்டோபருக்கான சேலரி வந்து நவம்பர் 21 வரணும். ஆனா, அவனுங்க பிளான் பண்ணி தான் பண்றாங்க போல இருக்கு. மாச கடைசி அப்டின்னா கண்டிப்பா வருவாங்கன்னு. அந்த அக்டோபர் மாசத்துக்கான சேலரி 21ஆம் தேதி குடுக்கல. ஏதோ ஒண்ணு மெஷின் பிரச்சனை, அது லாஸ் ஆயிடுச்சுங்கிறதுனால இவங்க சேலரிய பிடிக்கிறது. அந்த அக்டோபர் மாசத்துக்கான சேலரி பிளஸ் வந்து 21 நாள் போயிருக்காங்க. அதுக்கான சேலரியுமே மொத்தம் 2 மாசத்துக்கான சேலரி கிடையாது. வேலை வேணான்னு சொல்லிட்டு விட்டுட்டே வந்துட்டாங்க. அது இதுவரையுமே யாருக்குமே எங்க வீட்ல தெரியாது. ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு. அவங்க வீட்டு சைட்லயுமே யாருக்குமே தெரியாது. இப்ப தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்றேன். எங்க அம்மாட்ட மட்டும் எனக்கு யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியாம ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கவுனு, எங்க அம்மாட்ட மட்டும் சொன்னேன். எங்க அம்மா யார்ட்டயும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2 மாசம் வந்து வீட்ல தான் இருந்தேன். வீட்லனா 2 மாசம் வேலைக்கு போனாங்க. பட் சம்பளம் கிடைக்கல. அதுக்கப்புறம் வேணான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து, அப்புறம் என் கூட ஒரு 10 நாள் இருந்தாங்க. அந்த டயத்துல எனக்கு ரொம்ப உடம்பு முடியாம போயிடுச்சு. ரொம்ப எப்படின்னா, ஜன்னி மாரி வந்துட்டு நைட்லலாம் வந்து குளுரு ரொம்ப அந்த மாரி ஃபீவர் அந்த மாரிலாம் வர ஆரம்பிச்சுருச்சு. அப்ப என் கூட தான் இருந்தாங்க. நல்லாவே யோசிச்சு பாருங்க. அவங்க வந்து வேலை இல்லாம முன்னாடி வேலைக்கு போயுமே எங்களால சமாளிக்க முடியல. வேலை வேணான்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. 2 மாசம் சம்பளம் இல்ல. கார் லோன் கட்டணும், பெர்சனல் லோன் கட்டணும், எஜுகேஷனல் லோன் இருந்துச்சு. அது கட்டணும். வீட்டு வாடகை, மத்த செலவு, என்னோட மெடிக்கல் செலவு எல்லாமே பார்க்கணும். அப்படிங்கிறப்ப வந்து ஒரு நிமிஷம். அதுக்கப்புறம் எல்லா செலவையுமே பார்க்கணும். அதுக்கான பணம் கிடையாது. பணம் வந்து சேலரி வந்தாலுமே வந்து சமாளிக்க முடியாத சிச்சுவேஷன்ல இருக்கும்போது, வேலை வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா, அப்ப நான் அதுக்கு என்ன பண்ணுவோம்னே தெரியல. அப்ப எனக்கு அப்ப வந்து என்கிட்ட வந்து பெரிய ஆர்டர் இருந்துச்சு. கல்யாணத்துக்கு பட்டது. அத கொண்டு போயிட்டு அடகு வச்சு, இது எல்லாமே நான் இப்ப தான் சொல்றேன். அடகு வச்சு, அத வந்து 2 மாசத்துக்கான அது வந்து அக்டோபருக்கு, நவம்பர் 2 மாசத்துக்குமான கார் லோனு, அப்புறம் பர்சனல் லோன் என்னென்ன லோன் இருந்துச்சு, வீட்டு வாடகை எல்லாமே அந்த நகைய வச்சு தான் நாங்க பண்ணுனோம். இதுவரையுமே யாருக்குமே தெரியாது. இந்த மாரியான சிச்சுவேஷன் லாஸ்ட்டா தம்பி பொறக்கறதுக்கு மாசம் தான் அந்த விஷயம்லாம் நடக்குது அப்டின்னா எனக்கு எப்டி இருக்கும்? அதுக்கப்புறம் பொறக்கறதுக்கு மாசம், அதுக்கப்புறம் வேற கம்பெனிக்கு மாறிட்டாங்க. மாறி அவங்க வர டயத்துலயும் பணம் கிடையாது. அந்த டயத்துல கரெக்ட்டா எனக்கு யூடியூப் பணம் வந்துச்சு.
அந்த காச வச்சு கொஞ்சம் நாங்க மேனேஜ் பண்ணிக்கிட்டோம். இந்த சிச்சுவேஷன்ல தான் நான் இருந்தேன். அப்படி இருக்கிறப்ப வந்து நான் வந்து கலரா பொறுக்கணும் அதெல்லாம் நான் யோசிப்பேனா? இல்ல இதெல்லாம் சாப்பிடணும், இது பண்ணணும். என்னதான் பிரச்சனை இருந்தாலும் பிள்ளைக்காக பண்ணணுங்கிறதெல்லாம் எனக்கு மைண்ட்ல இல்லவே இல்ல. ஆனா இப்ப யோசிக்கிறேன். அப்ப எப்படி இருந்தாலுமே வந்து சாப்பிட்டுருந்துருக்கலாமோ அப்படின்னு தோணுது. பட் எதுவுமே பண்ண முடியாது. யாருக்கா இருந்தாலும் அந்த சிச்சுவேஷன்ல இப்படிதான் இருக்கும் மைண்டு. ஸோ தயவு செஞ்சு நான் ஏன் இவ்ளோ தூரம் எல்லாத்தையுமே சொல்றேன் அப்படின்னு சொன்னா, தயவு செஞ்சு யாரையுமே பேசாதீங்க. இந்த சிச்சுவேஷன்ல இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுவரையுமே யாருக்குமே தெரியாது எங்க வீட்லயுமே. இப்ப வீடியோ பார்த்தாங்கன்னா தெரியும். ஆ ஒருத்தவங்கள்ட்டயும் வந்து அவங்க கேட்கறாங்க, "இது சாப்பிடல, ஏன் சாப்பிடல? அது பண்ணல, இது பண்ணல." ஒவ்வொருத்தவங்கள்ட்டயும் நான் போயிட்டு எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு இருக்க முடியாது. இதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டயத்துல வேலை இருக்கும் விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் யார்ட்டயாவது சொல்றேன்னா, அவங்கள மதிக்கவும் மாட்டாங்க. வேலை இல்லாம வந்து உட்காந்துருக்காங்கங்கிற மாரி தானே தெரியும். பட் அவங்க ரொம்ப நாள்லாம் அங்க வந்து வரல. எனக்கு உடம்பு இல்லன்னு ஒரு 10 நாள் இருந்தாங்க. அந்த டயத்துல தான் அந்த விஷயமும் நடந்துச்சு. அவங்க வீட்டு சைடுக்குமே தெரியாது இப்ப வரையுமே. அவ்வளோதாங்க. இந்த சிச்சுவேஷன்ல தான் நான் இருந்தேன். அதனால என்னால எதுவுமே பண்ண முடியல. இப்ப நான் திரும்ப திரும்ப எதுக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நான் ரொம்ப மனசு ரொம்ப வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டேன். ஸோ யாரையும் வந்து இந்த கலர பத்தி பேசாதீங்க. கலர பார்த்து சின்ன குழந்தையா இருந்தாலுமே இந்த கலர் கம்மியா இருக்கு அப்படின்னு சில பேர் தூக்க மாட்டாங்க. அந்த மாரிலாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அவங்க பெத்தவங்களோட மனசு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சமாவது யோசிங்க. யாரையும் வந்து கருப்பு கலர பத்தி தயவு செஞ்சு திரும்ப திரும்ப சொல்றேன். தயவு பண்ணி கலரு இப்படி இருக்கான், அப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைன்னு கிடையாது. பெரியவங்களையுமே வந்து கேவலமா பேசுற மாரிலாம் நெறைய பேர் இப்பவுமே இருக்காங்க. கலர் வந்து இப்பலாம் யாரும் பார்க்கறதில்ல அப்படின்னு சொல்றாங்க. பட் நான் அடிச்சு சொல்லுவேன் 99% பேர் வந்து கலர் வந்து கண்டிப்பா பார்க்குறாங்க. பாருங்க அது ஓகே. அது உங்களுடைய விருப்பம். பட் இன்னொருத்தவங்கள வந்து கேவலமா பார்க்குறதோ, அவங்ககிட்ட டைரக்ட்டா சொல்றது, அந்த மாரி பண்றது பிடிக்கலையா ஒதுங்கிக்கங்க அவ்வளோதான். சும்மா என்னமோ புண்பட்டதிலேயே வந்து குத்துவாங்கல்ல, அந்த மாரி ஏற்கனவே கவலையில இருக்கிறவங்கள்ட்ட போயிட்டு குத்திக்கிட்டே இருக்காதீங்க. அவங்க படுற கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்ல வேண்டியது என் மனசு குமுறல் எல்லாமே நான் சொல்லிட்டேன். இதுவரையும் எங்க வீடியோவ பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க மறக்காம. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. யாருமே வந்து கஷ்டத்துல இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க. லைஃப் எல்லாருக்கும் ஒரே ஒரே மாதிரி எப்பவுமே இருக்காது. ஒரு இதுல கீழ விழுறோம் அப்படின்னா கண்டிப்பா மேல எழுந்து வருவீங்க. இது என்னோட அனுபவத்துல சொல்றேன். கஷ்டப்படுறவங்க லாஸ்ட் வரையும் கஷ்டப்பட்டுட்டே இருக்க மாட்டீங்க. கஷ்டப்படுறீங்க அப்படின்னா, கண்டிப்பா ஒரு நாள் வந்து முன்னேறுவீங்கன்னு நம்பிக்கையோட இருங்க. அ ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய்.